மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். தமிழ்நாட்டில் இடியினுடைய ரெய்டு தேர்தல் நெருங்கும் போதெல்லாம் அந்த இடி ரெய்டு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படும். தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல இன்னும் ஓராண்டுகள் இருக்கு. முழுவதுமாக ஓராண்டுகள் இருக்கிற நேரத்துல இடியினுடைய ரெய்டு மிகப்பெரிய அளவிற்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதிலும் குறிப்பா நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில இந்த டாஸ்மார்க் முறைகேடுகள் அப்படிங்கிறத சர்ச் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது குறித்து தாராளமாக விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை பெற்றுவிட்டு அதன் அடிப்படையில் இந்த விசாரணை எல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இடி தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதை ஒட்டியே பல்வேறு விவாதங்களும் பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருந்தது. இந்த நிலையில டாஸ்மார்க்கினுடைய உயர் அதிகாரி விசாகன் அவருடைய வீட்டுல 2 நாட்களுக்கு முன்பு இடி அதிகாரிகள் சோதனையை மேற்கொள்றாங்க. நெடுநேரமாக நடந்த விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள நுழையும் போதே ஒரு ஸ்கிரீன்ஷாட், வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் பேப்பர் காம்பவுண்ட் வால்ல கடந்ததை பார்த்துட்டு கேமராவை அந்த பக்கம் திருப்புங்கன்னு சொல்லி உடனடியாக அது உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது சில மெசேஜ்கள்லாம் இருந்தது. இது எல்லாமே விசாகன் அவருடைய பர்சனல் சாட் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு செய்தியும் வெளியானது. குறிவைக்கப்படுகிறார் உதயநிதி, திமுகவின் முதல் குடும்பத்தை தொட்டு விட்டது இடி, சிறை செல்ல காத்திருக்கிறார் உதயநிதி, அவருடைய செல் நம்பர் இதுதான் அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப பிரபலமா செய்திகளை வெளியிட்டு கொண்டே வேக வேகமா செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குது சார்? வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா அல்லது பேச கூப்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூவை பத்தி தானே பேசுவீங்க. இது ஏதோ ஒரு காசிப் மேகசின்ல வந்த ஒரு காசிப்பை பத்தி பேசுற மாதிரி எஃபெக்டோட பேசுறீங்களே. இந்த தலைப்புகள்லாம் இதே மாதிரி தலைப்புகள் இதே மாதிரி திரைக்கதை, இதே மாதிரி தலைப்பு, இதே மாதிரி பில்டப்பு, இதே மாதிரி எல்லாமே நடந்து கிளைமேக்ஸ் மட்டும் வேற மாதிரி ஆன ஒரு விஷயம் தான் நீங்க சொல்லும் போது முழுக்க எனக்கு நினைவுக்கு வருது. 2011-12 இருந்து 2G அப்படின்னு இந்தியாவே உலுக்கும், இப்ப நீங்க தமிழ்நாட்டை உலுக்கும் டாஸ்மாக் ஊழல்னு சொல்றீங்க, அப்போ அது இந்தியாவே உலுக்கும் 2G ஊழல் அப்படின்னு சொன்னாங்க. 1,70,70,000 கோடியா, அதுல 75,000 500 ரூபாய் கட்டுகளா, ரூபாய் நோட்டுகளா அடுக்கி வச்சா நிலாவுக்கே போகலாம். நிலாவுக்கே போகலாம். எத்தனை ஜீரோங்கிறது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தொண்டை நரம்புகள் எல்லாம் தெரிக்க பல அரசியல் விமர்சகர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. அது பெரிய ஏற்போடவும் இருந்தது மக்கள் மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலையும். அந்த கேம்பெயின் இந்த மாதிரி ஒரு அவதூறையே ஒரு பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்க முடியும்னு அது வரைக்கும் இந்தியா பார்க்கவில்லை. அதனால அது இந்தியாவை உலுக்கிய பெரும் ஊழல்னு சொன்னா கரெக்ட் தான். அது உலுக்கிடுச்சு. ஆனா அவதூறு ஊழலா இல்லையான்றதுதான் கடைசியா தீர்ப்பு சொல்லுச்சு. கடைசியாக கிளைமேக்ஸ்ல வந்தது. நான் கோடை விடுமுறை கூட உட்கார்ந்து காத்துட்டு இருந்தேன், கதவை திறந்து வச்சுட்டு காத்துட்டு இருந்தேன். ஆனா இந்த குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிப்பதற்காக சிபிஐ வரவே இல்லை, யாருமே வரல அப்படின்னு சிபிஐ கோர்ட் நீதிபதி சொல்லிட்டு ராஜாவை விடுவித்து விட்டார். பெரிய பெரிய அறிஞர்களை கூட்டு அவர் வழக்காடவும் இல்லை, ராஜா அவரே தான் வழக்காடினார் அப்படிங்கிறதையும் சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக கிட்டத்தட்ட அதை பார்க்கும் போது இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒழுக்கும் டாஸ்மாக் ஊழல், நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் இந்த விசாரணை நடக்குது, எல்லாம் டிப்பிக்கலா டிக் பண்ணிட்டே வரோம். இதே மாதிரி அங்க இன்னொரு ஊழல் நடந்ததுன்னு குற்றச்சாட்டு வந்தது. அதுவும் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை ஒரு புரட்டி போட்டுது. அந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஊழல்னு நினைக்கிறேன் அதுக்கு பேரு. அதையும் கடைசியில சுரேஷ் கல்மாடியா அவரையும் அவரை சார்ந்தவர்களையும் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த நாட்களுக்குள்ள அவர் முழுமையாக விடுவிக்கப்பட்டார் அந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுவும் இந்த 2 தான், 2Gயும் இந்த காமன்வெல்த் கேம்ஸ் ஊழலும் தான் யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிராக அன்று பெரிய எஃபெக்டை உருவாக்குனது, விளைவை உருவாக்குனது. அதே மாதிரி ஒரு பேட்டர்னை தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில இப்போ உருவாக்குறாங்க.
அதாவது 2026 திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கிற ஏடிஎம்கே இவங்கெல்லாம் மட்டும் நினைக்கல. இப்போ அவங்களோட சேர்ந்து பல தனி நபர்களும் இருக்கிறாங்க. மனம் நிறைய வெறுப்பும் வன்மமும் நிறைந்த விமர்சகர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த பழைய டெம்ப்ளேட், திமுக என்றால் ஊழல் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. இல்ல, அந்த பழைய டெம்ப்ளேட் விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப கூட அது வந்து நார்த் இந்தியால நடந்தது. அலைக்கற்றை ஒதுக்கீடு இந்த விவகாரத்தெல்லாம் தமிழ்நாட்டுல வச்சு அவர் பண்ணல. டெல்லியில இருந்து பண்ணாரு. தூரமா இருந்தது. அதனால இவங்க எல்லாத்தையும் சொல்றது வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்றத கான்ஸ்பிரசி இது அப்படின்றது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கண்ணுக்கு எதிராவே வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜே வாசல்ல கிடக்கு. அந்த அதிகாரியே அவருடைய வீட்டுல வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறாரு. கங்க்ராட்ஸ் பிரதர், எஸ் பிரதர் அப்படின்னு பேசுறாரு. பர்டிகுலரா அவர் பேசுறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர்கிட்ட பேசி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் நெருக்கமா பக்கத்துல அந்த திரைக்கதையும் இந்த ஸ்டோரியும் வந்து நம்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா தோணலையா? இது ஒரு அடிஷனல் சீன் அப்படின்னு சொல்றீங்க. சீன் ரொம்ப வீக்கா இருக்கு படத்துக்கு. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வீட்டுக்கு வாசல்ல அவருடைய போன்ல வந்த ஒரு வாட்ஸ்அப் சேட்டுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க ரெய்டுக்கு வர்றாங்கிறதுனால இந்த சேட்டை தூக்கி காம்பவுண்டுக்கு வெளியில போட்டாரு அப்படின்னு சொன்னா, இது இயக்குனர், கதை வசனகர்த்தா, இந்த கேமரா பர்சன் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு தான் உள்ள போகுதா இடி? கேமராவை திருப்புன்னு சொன்னீங்களே நீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அது பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு. கேமராவை திருப்பு அப்படின்ன உடனே எல்லா ஊடகங்களும் அந்த கேமராவை திருப்பி வாட்ஸ்அப் நோட்டீஸ பிரிண்ட் அவுட்டை எடுத்துட்டு உடனடியாக பரபரப்பு செய்தி ஆக்குனாங்கல்ல. அது எப்படி சாத்தியம்? எல்லா இடத்துலயும் இடி வந்து கூடவே சினிமாட்டோகிராஃபரையும் கூட்டிட்டா போறாங்க? அல்ல ஒருத்தரை கூட்டு போனாங்க. விசாரணைக்கு ஒருவேளை ஒத்துழைக்க மறுக்கலன்னா அதை தலைப்பு செய்தி ஆக்க முடியும்ல. இப்ப ரித்தீஷ் அவர்கள் குறிப்பிடப்படுறாரு, ஒரு பெயர் குறிப்பிடுறாங்க. அவர் வந்து திடீர்னு காணாம போயிடுறாரு. அவர் வந்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இது எல்லாமே கூட சஸ்பெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரித்தீஷ்ங்கிறவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது ஏற்கனவே தடை இருந்ததா அவருக்கு? இல்ல. அல்லது ரெய்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணாரா? எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பெயரையே நான் புதிதாக கேள்விப்படுறேன். அதனால எனக்கு வந்து அந்த சந்தேகத்தை கேட்கிறேன். ஆனா நீங்க புதிதாக கேள்விப்படுறேன்றீங்க, ஊடகவியலாளரா இருக்கிறீங்க, பத்திரிகையாளரா இருக்கிறீங்க, பத்திரிகை துறை சார்ந்த எல்லாருக்குமே உதயநிதி அப்படின்னு சொன்னா உடனடியா வந்து பக்கத்துல ஸ்டாலின் போட மாட்டாங்க, உதயநிதி ரித்தீஷ்னு போடுவாங்க. அந்த அளவுக்கு உதயநிதி அப்படின்னாலே ரித்தீஷன் தான் ஞாபகம் வரும். பத்திரிகையாளர்களுக்கு, மீடியால இருக்க எல்லாருக்கும் தெரியும்ல சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றத நானும் கேட்டிருக்கிறேன். ஆனா இப்போது அது பொதுமக்களுக்கும் தெரிந்து விட்டதுன்னு சொல்றாங்கல்ல. மீடியால இருக்கிறவங்களுக்கு முன்னாலேயே தெரியும், இப்போ அது பொதுமக்களுக்கும் தெரிந்து விட்டதுன்னு சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர்கள். அந்த பொதுமக்கள்ல ஒருவனாகத்தான் நான் இருந்திருக்கிறேன். நான் முன்பு பத்திரிகையில வேலை பார்த்தேங்கிறது உண்மைதான். இன்றைக்கு எனக்கு வந்து அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்வது போல எனக்கு என்று எந்த சோர்ஸும் கிடையாது. எந்த நிறுவனத்திலிருந்தும் எனக்கு செய்திகள் கசிவது இல்லை. அல்லது யாரு கசிய விடுறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க கசிய விடக்கூடிய செய்திகளை நான் பொது வெளியில பேசுவதும் இல்லை. நான் பேசுறது எனக்கு ப்ரூஃப் வேணும். நம்புறது இல்லை. எனக்கு அதுக்கு ப்ரூஃப் வேணும். அது ஏதேனும் ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய இதழ்கள்லயோ அல்லது ஊடகங்கள்லயோ அது வெளியாகி இருந்தால் அந்த செய்தி இப்படி வந்தது அப்படிங்கிற அடிப்படையில என்னால அதை பற்றி பேச முடியும். அது இருக்குல்ல. உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்கல்ல. வெளிப்படையாவே நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குல்ல. கல்யாணத்துக்கு போனது வந்து குற்றத்தை சேர்ந்து சதித்திட்டம் போட்டதாகவோ அல்லது குற்றத்தை செய்வதற்கு திட்டமிட்டதாகவோ ஒரு கல்யாணத்துக்கு போனாலே வந்துருமா பிரச்சனை? நிறைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள்னு இல்ல, நிறைய தெரிந்தவர்கள் வந்து கல்யாணத்துக்கு அழைக்கிறார்கள். அவங்க போறதெல்லாம் நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சா பயமா இருக்குது. அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் போலாமா கூடாதான்னு பயமா இருக்கு. யாராவது ஒருத்தர் இப்ப மில்டனை கூப்பிடுறாங்கன்னா போலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சரே போறாரு அப்படின்னா அவர் வந்து அவங்க குடும்பத்துல உண்டான கல்யாணம் தானே அது. நீங்க சொல்ற பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்ன தகவலின்படி பார்த்தா அது வந்து முத்து இல்ல கல்யாணம், அவங்களுடைய வீட்டுல நடந்த கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு தான் போயிருக்கிறாங்க. அதுல என்ன, அவரு அந்த
பேத்தியினுடைய மாப்பிள்ளையாக திருமணம் செய்பவர் வந்து திரைத்துறை தொடர்பானவராக இருக்கிறாரு. திரைத்துறை தொடர்பானவங்களும் வர்றாங்க. அந்த திருமணத்துக்கு போனாங்கிறதுனாலேயே அவரிடம் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே இவர்களுடைய பணம்ங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? அது வந்து காசிப்ல வருதா, இல்ல அதுக்கு ஏதாவது ஆதாரங்களோடு பேசுறாங்களா? எப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவருக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது? தனியா டான் அப்படின்னு ஒரு பெயர்ல ஒரு நிறுவனம் நடத்துறாரு. அந்த நிறுவனத்தினுடைய பெயரே வந்து விடியல் அப்படிங்கிற பெயரோட இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்க. விடியல் அரசுன்னு சொன்னாங்க, விடியல்னு ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க, பராசக்தின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுல வந்து அஞ்சாமை திராவிடர் உடைமையடான்னு போடுறாங்க, எலெக்ஷனை ஒட்டி திராவிட இயக்க பரப்புரையை மேற்கொள்வதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது சூப்பர், கரெக்ட், புரிஞ்சு போகுது, புள்ளிகள் எல்லாத்தையும் வச்சாச்சு, தொகுத்தம்னா கரெக்டா இருக்கு அப்படி தோணலையா? அப்படி தோணல எனக்கு தோணல அப்படி. அதனால எனக்கு ஏதோ ஒரு சார்பு இருக்கு, அதனால எனக்கு அது தோணல அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்லலாம். நான் அப்படி நினைக்கல. மாறாக இது எல்லாமே வந்து வழக்குகளாகி விசாரணையாகி முடிந்து வழக்குகளாகி அதன் முடிவுல இப்படி ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா அப்போ வந்து அதை ஏற்க முடியும். அது வரைக்கும் நீங்க சட்டங்கள்ல வந்து எவ்வளவு மாற்றங்களை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். அதிகாரத்தை குவித்துக் கொள்வதற்காக அல்லது அரசியல் எதிரிகளை சட்டத்தின் மூலமாக ஒடுக்குவதற்காக நீங்க வந்து அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசு தரப்புல இல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்புல தான் அப்படின்னு சட்டத்துல நீங்க திருத்தங்கள் கொண்டு வரலாம். ஆனா இயற்கை நீதினு கடந்த காலத்துல மனிதர்களுக்கு கற்பித்த ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீங்க குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதுல நீங்க மெய்ப்பிக்கிற வரைக்கும் அவரை குற்றமற்றவர் என்று கருதுவதுதான் இயற்கை நீதி அப்படின்னு ஒரு வழக்கு இருந்திருக்குது நம்ம கண்ணு முன்னாடி. அதனால அதை அப்படி சிந்திக்க பழகுனதுனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தோன்றவில்லை. ஆனா அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தோன்றுவதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா இருக்குன்னு கூட நீங்க உணரலையா? இது இதத்தான் நான் காசிப்னு சொல்றேன். ரிதீஷ், ஆகாஷ்னு புதுசா பெயர் சொல்றீங்கல்ல, எனக்கு அவங்க பெயர்லாம் இப்பதான் கேள்விப்படுறேன். ஆனா அது இப்ப தொடர்பான செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஆகாஷோடைய குடும்பத்தினர் வந்து நகைக்கடை வச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வேறு தொழில்களும் பண்றாங்கன்னு உறுதியாக தெரியுது. அதுக்கப்புறம் சம்பந்தம் செய்திருக்கக்கூடிய இடத்துலயும் அவங்க வந்து கெபின் கேரா அந்த மாதிரி ஏதோ சிகே குரூப் ஆஃப் நிறுவனம், அவங்க சிக்ஸாம்பூர்ல இருந்து சிகே பேக்கரி வரைக்கும் அவங்க பெரிய நெட்வொர்க். அப்படி ஒரு பெரிய பணம் நிறைந்த பொருள் நிறைந்த ஒரு பேக்ரவுண்டோட இருக்கக்கூடியவராகத்தான் தெரியுது. அவருக்கு சினிமால கான்டாக்ட் வந்து அரசியல்ல கான்டாக்ட் இருக்கலாம், சினிமால கான்டாக்ட் இருக்கலாம், அதெல்லாம் வந்திருக்கலாம். அதனால அவங்களுடைய பின்னணியை விட்டுட்டு நம்ம கற்பனையிலேயே முடிச்சுகளை போடுறது வந்து சரியாக இருக்கும்னு நான் நினைக்கல. அப்படி ஒருவேளை இருந்ததுன்னா அது விசாரணையில வெளியில வரட்டும். அதற்குள்ள கசிய விடப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பத்திரிகையாளர்கள் எதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு வருது. நீங்க வந்து எல்லா புள்ளிகளையும் இணைத்து எத்தனை கோலம் வேண்டுமானாலும் நீங்க போடலாம், விதவிதமாக கோலங்களை நீங்கள் போடலாம். அதை எல்லாவற்றையும் நீங்க சொல்லும் போது எனக்கு கேட்டு ஒரு கதை கேட்கிற சுவாரஸ்யத்துல நான் கேட்டுக்குவேனே தவிர எனக்கு அந்த நம்பிக்கை வர்றது இல்லை. அந்த மாதிரி எனக்கு வந்து பேசுவதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. அது எனக்கு அறமாகப்படவில்லை. அதனால என்னால அப்படி பேச முடியல. அதுக்காக நான் வேற யாருக்கும் நீங்க அப்படி பேசணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க வந்து எவ்வளவு கான்ஸ்பிரசி தியரி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து அதையெல்லாம் எப்படி பேசணும்? இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருந்தால் இவர்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படின்னு நம்ம பேசலாம். எல்லாத்துலயும் கலாம் கலாம் கலாம்ல பேசலாம். ஆனா பேசுகின்ற நண்பர்கள் வந்து அப்படி பேசுவதாகவே எனக்கு தெரியல. அவங்க மனம் நிறைய ஏதோ இருக்கு, அதை வைத்து அவங்க வந்து உறுதியாக நடந்தது போல
அவர் ஜெயிலுக்கு போவாரு, இவர் ஜெயிலுக்கு போவாரு அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்றாங்க. அது அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குல்ல. இப்ப அது மாதிரி கேஸ் வந்து நிக்காம போனதுக்கு வந்து 2G ஒரு உதாரணம்னு நீங்க ஒரு வழக்கு எடுத்துட்டு வர்றீங்க, ஒரு தகவல் சொல்றீங்க, காமன்வெல்த் முறைகளை சொல்றீங்க, 2 வழக்கு சொல்றீங்க, காமன்வெல்த் சொல்றீங்க, 2G சொல்றீங்க. அவங்களுக்கு சில உதாரணங்கள் இருக்கு. கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சாங்க, இந்த பக்கம் கர்நாடகால சிஎம் வீட்லயே தூக்கி உள்ள வச்சாங்க. இப்படி பல நடைமுறைகள் பிஜேபி தரப்புல செஞ்சிருக்கிறாங்க. அதிகாரத்தையே கெஜ்ரிவால் இழந்திருக்கிறார். இப்படியான ஒரு லிக்வர் ஸ்கேம்ல தான் அதுவும் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த கரம் வந்து சிஎம் ஃபேமிலி வரைக்கும் நீளுதுன்னா கைது செய்யப்படுவார், உள்ள வைக்கப்படுவார். சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முடிந்த விசாரணை முடிந்து கெஜ்ரிவால் குற்றவாளி என்று தீர்ப்பு வந்திருக்கா? அல்லது நீங்க வந்து ஒரு 200 கேஸ் வந்து 290 200 கேஸ் வரைக்கும் அரசியல்வாதிகள், அதாவது இந்நாள் முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்த, அரசியல் கட்சிகள் சார்ந்த, மக்கள் பிரதிநிதிகள் சார்ந்த வழக்குகள்னு இடி வந்து விசாரணைக்கு எடுத்திருக்குது. இசிஐஆர் கூட போட்டிருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். முடிந்த வழக்குகள், விசாரணை முடிந்த வழக்குகள்னு அரசியல்வாதிகள் வழக்குகள் எத்தனை இருக்குது? இடியினுடைய, அதாவது இப்ப சொல்றாங்கல்ல பத்திரிகையாளர்கள், அதாவது இடி செய்வதை வந்து நான் மறுக்கவில்லை, அமைச்சர் முத்துசாமி சொல்வது முழுக்க முழுக்க உண்மை, அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்காக இடி இந்த நடவடிக்கையை எடுக்கிறது, முத்துசாமி சொல்வது உண்மை. ஆனால் இந்த நபர்கள் எல்லாம் வந்து தண்டனைகளுக்கு அல்லது விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை, புனிதர்கள் இல்லை, இவர்கள் நாட்டையே, தமிழ்நாட்டையே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்ன அதுக்கெல்லாம் ப்ரூஃப்? அவதூறு தானே. நீங்க நிரூபிக்காத வரைக்கும் இதெல்லாம் அவதூறு தானே. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு அடுத்தாப்புல சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து யாரோ சொன்னாங்க, அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எங்கேயாவது அது வந்து சட்ட ரீதியாக வழக்குகளை போட்டு நீங்க வந்து எங்கேயாவது அதை பற்றி பேசி இருக்கிறீங்களா? இல்ல, அதான் எவிடன்ஸ் 10 ரூபா வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா, அது கண்ணு முன்னாடி தெரியுது. அப்ப அந்த பணம் எங்க போகுது? நீங்க அத விசாரிங்கன்னு சொல்றேன். விசாரிங்க, விசாரிச்சு அந்த செயின் வந்து எங்க வரைக்கும் போகுதுங்கிறத நீங்க நிரூபிங்கன்னு சொல்றேன். அததான் சொல்றாங்க, உதயநிதி வரைக்கும் அது நீளுது, கைது செய்யப்பட போகிறார். ஐயா, நிரூபிக்காம நீங்க யார் பேரை வேண்டுமானாலும் சேர்த்து என்ன வேண்டுமானாலும் நீங்க சொல்லலாம். அதை எதுக்காக நான் நம்பணும்னு கேக்குறேன். இது சாதாரணமான கேள்வி, ஒரு சாதாரண குடிமகனுடைய கேள்வி. நீங்க யார வேண்டுமானாலும் பேரை சேர்க்கலாம். இப்படிதான் ஆராசா பேரை சொன்னீங்க, அவர் அமைச்சர் என்பதற்காக சேர்த்து சொன்னீங்க, அவரை சிபிஐ கோர்ட் விடுவிச்சது. இப்படிதான் சுரேஷ் கல்மாடியை சொன்னீங்க, சுரேஷ் கல்மாடியை விடுவிச்சது. அப்ப உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கேக்குறாங்க. ஏன் விடுவிக்கிறாங்கல்ல? இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசி அவங்க ஆராசா விடுவிக்கப்பட்டார், அதுக்கு பின்னாடி பாஜகவோடு ஒரு மறைமுகமான டீல் இருக்கான்ற கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்க பாஜக திமுக மாதிரி, அதாவது அவங்களுடைய மொழியில சொல்றேன், இந்த பேசுகின்ற நண்பர்களுடைய மொழியில சொல்றேன், திமுக மாதிரி தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கக்கூடிய ஒருவரோட பாஜக வந்து டீலுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க கோபம் பாஜக மேல வரக்கூடாதா? வர வேண்டாமா? அதை விட பச்சை துரோகம் ஏதாவது இருக்கா? அதை விட, அவங்க பார்வையில இருந்து கேட்கிறேன் நான், அதை விட பச்சை துரோகம் இருக்கா? அவ்வளவு மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவோட நேர்மையாக இருக்க வேண்டிய எல்லா விசாரணை அமைப்புகளையும் கையில வச்சிருக்கிற பாஜக வந்து டீலுக்கு போச்சுன்னா, நீங்க வந்து பாஜகவை தானே மக்களை ஏமாத்துறாங்க, மக்களுக்கு துரோகம் செய்யறாங்கன்னு கோவப்படணும். திமுகவை பார்த்து எதுக்காக கோவப்படுறீங்க? அப்ப திமுக மேல உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே நிகழ்வுகள்ல இருந்து ஒரு உணர்வுக்கு நீங்க வரல. உங்க மனசுக்குள்ள எதிர்வகையான உணர்வுகள் நிறைய இருக்கு, உங்க சிந்தனையில எதிர்வகையான உணர்வுகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வோடவும் அதை கொண்டு வந்து ஒட்டி பாக்குறீங்க, இணைத்து பாக்குறீங்க. அதனால உங்க வேகம், உங்க சொற்கள்ல இருக்கக்கூடிய வன்மமும், சொற்கள் வந்து விழுகின்ற வேகமும் உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. இல்ல, அது ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதா நீங்க உணரலையா? அதாவது பாசிசத்துக்கு எதிராக போராடக்கூடிய கட்சியா அடையாளப்படக்கூடிய திமுக ஒரு கிளீன் ஹேண்டா இருக்க வேணாமா? ஒரு தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரப்போறதே கிடையாது. நீங்க வந்து தவறுறீங்க, அதனால உங்களை வந்து இப்படி கார்னர் பண்ணிடுறாங்க. எத்தனை காலத்துக்கு
பிஜேபி எதிர்ப்பை வச்சு ஏமாத்துவீங்க? ஊழல் பண்ணிட்டு நீங்க பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, இந்துத்துவா எதிர்ப்புன்னு பேசுறத நாங்க நம்பணுமா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அது அக்கறையில இருந்து வருவது இல்லையா? பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது வந்து சொந்த விருப்பத்திலிருந்து, யாருடைய விருப்பத்திலிருந்தும் வரல. 2014 அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு படிப்படியாக இந்தியால இருந்த நிறுவனங்கள் ஏற்கனவே ஸ்லோ பேஸ்ல வந்து அது கெட்டு போயிட்டு இருந்தது. அத துரிதமாக செயல்பட விடாமல் முடக்கியது இந்த 10 ஆண்டுகள்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. அந்த உண்மையின் அடிப்படையில அது கூட்டாட்சிக்கு எதிராக இருக்குது, மதச்சார்பின்மைக்கு எதிராக இருக்குது, சமத்துவத்துக்கு எதிராக இருக்குது, சமூக நீதிக்கு எதிராக இருக்குது அப்படின்ற எல்லா பிரச்சனை எல்லா சப்ஜெக்டுக்குள்ளேயும் நம்ம பல விஷயங்கள் எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அது லிஸ்ட்னு போட்டா இது எல்லாத்தையும் போட முடியும். அந்த காரணத்தினால இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தா இது ஒரு பாசிச டெண்டன்சியோட அல்லது பாசிஸ்டாகவே மாறிவிட்ட ஒரு அரசாக அது இருக்கு அப்படிங்கிற ஒரு இப்ப சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நீதிமன்றத்தையே அச்சுறுத்துகின்ற விதமாக மாறி இருக்கு அப்படின்னு குடியரசு துணைத் தலைவர் பேசுகின்ற சில பேச்சுக்கள்ல புரியுது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது அந்த உணர்வு வர்றதுனால நீங்க ஊழல் செய்பவர்களா, ஊழல் செய்யாதவர்களா, நியாயமானவர்களா, நியாயம் இல்லாதவர்களா, இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு நெருக்கடி வந்தது என்றால் அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காக எல்லோரோடும் இணைந்து நிற்க வேண்டும், அந்த ஆபத்தை முதல்ல இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு பலர் வந்து இணைந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதுல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை உங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நீங்க ஆதரிக்கிறது மாதிரி ஆதரிச்சு, ஆனா அவங்க குற்றங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர் என்று வேற உண்மையான எதிரிகளிடத்துல போட்டு காமிக்கிற கருங்காலித்தனமான வேலைய அல்லது செங்கல் உருகிற வேலைய திறம்பட செய்து கொண்டிருப்பதாக நினைச்சுக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க சில பேர். அவ்வளவுதான். இதுல பொதுமக்கள் மத்தியில தொடர்ச்சியா துணை முதலமைச்சர் பெயரும் முதல்வருடைய குடும்பம் பெயரும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகுது, அது வந்து கைது செய்யப்பட போகிறார்கள் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவா ஒரு விஷயம் நரேட் பண்ணப்படுது இல்ல, அது வந்து எடுபடுமா? அதனுடைய சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருவர் தவறு செய்கிறார் என்றால், சட்டத்தை மீறி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, குற்றம் நடந்திருக்குதுன்னா தாராளமாக சட்டம் அதை விசாரிக்கட்டும். அதுல எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. எந்த குற்றத்தையும் யாரும் நியாயப்படுத்துவதும் இல்லை. அப்புறம் எதுக்கு அமைச்சர் வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு அறிக்கை விடுறாரு? விசாரிங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்க செலக்டிவா இருக்கிறதுனால அப்படி ஒரு சார்ஜ் அவங்களுக்கு கண்ணு முன்னால அப்படி தெரியுது. நீங்க அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டினுடைய இணையதளத்துல போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 31/1/2023 டேட்ல 5906 ECIR நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் 31/1/2023 வரைக்கும் 5906 ECIRல விசாரணை முடிந்தவை 25 தான் அப்படின்னு தகவல் இருக்கு. அப்ப இவ்வளவு நிலுவையில் இருக்குன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ்க்கு எஃபிஷியன்சி இல்லைன்னு அர்த்தமா? அப்படி நான் நினைக்கல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கிறாங்க, எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்பட கூடாதுன்னு ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாங்க, நாள் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி எடுத்து கூடாதா? கண்டிப்பா அப்படிதான் விசாரிக்கணும். நாடு எடுத்து அவசரப்பட்டு மதுரைய கோவலனுக்கு தண்டனை கொடுத்த பாண்டியன் மாதிரி எதுவும் செய்துவிடக் கூடாது அப்படிங்கறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்க முதலமைச்சர் பதவியை கொடுத்து விசாரிப்பீங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து விசாரிப்பீங்களா? அப்படி ஒரு நீதி பரிபாலன சட்ட விசாரணை எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு புரியல. அஸ்ஸாம் முதலமைச்சர் மேல அஸ்ஸாம் முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவரை காங்கிரஸ் கட்சியில அவர் இருக்கும்போது இடி ரெய்டு பண்ணுச்சு, இடி ECIR போடுது, அவரு பிஜேபிக்கு போறாரு. அவருடைய ஊழல் தொடர்பாக இன்றைய பிரதமர் வந்து ஒரு புக்கே ரிலீஸ் பண்றாரு. நீங்க செந்தில் பாலாஜியை பத்தி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது முதலமைச்சர் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அதுக்கு எதிராக ஏன் பேசுறாருன்னு கேக்குறீங்கல்ல. முதலமைச்சர் அந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர் ஊழல் பற்றி
புக் ரிலீஸே பண்ணாரு மோடி. பிரதமர். ஆமா. ஆனா அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அஸ்ஸாமோட முதலமைச்சராக பிஜேபி ஜெயிச்ச உடனே அவரை தான் நீங்க முதலமைச்சராக்குறீங்க. அஜித் பவார் பிஜேபி தான் சார்ஜ் பண்ணுச்சு 30,000 கோடி 70,000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி. இந்த நீர்ப்பாசனத்துறையா ஏதோ 2-3 வழக்குகள்னு சொல்லி மொத்தம் அமௌண்ட் அவ்வளவு கோடி ஊழல்னு இவங்க தான் சொன்னாங்க. துணை முதலமைச்சராக நிதி இலாக்காவை கொடுத்து, நிதித்துறையை கொடுத்து துணை முதலமைச்சராக வச்சிருக்கீங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறாரு, வேறு பலர் வந்து அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இது வந்து முறையாக நிதானமாக இடி விசாரிக்கிறதுக்கான தன்மையா? நீங்க அமைச்சர் பதவிக்கு போனா உங்கள் மேல இருக்கக்கூடிய வழக்குகளை நீங்க வந்து சாட்சியை கலைச்சிருவீங்க, ஆதாரங்களை அழிச்சிருவீங்க. அதனால நீங்க வந்து தனி மனித உரிமையோட தனியாக இருக்கணுமா இல்ல அமைச்சராகணுமா அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல. அப்போ செலக்டிவா இருக்கீங்களாங்கிற கேள்வி மக்கள் மத்தியில வரும்போது அந்த மக்களுடைய உணர்வுகளின் தொகுப்பாக முத்துசாமி அமைச்சர் போன்றவர்கள் வந்து அப்படி அத ஒரு சார்ஜாக அறிக்கையாக வெளியிடத்தானே செய்வாங்க. இப்ப இடி மாதிரியான அமைப்புகள் தொடர்ச்சியா இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்கன்றத கடந்த கால வழக்குகள்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. நீங்க குறிப்பிடுறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டுல குறிப்பா திமுக மீது நடத்தப்படக்கூடிய இந்த தொடர் அட்டெம்ப்ட் இருக்குல்ல சார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எந்த எல்லையை அவங்க விரும்புறாங்கன்னு எடுத்துக்கிறது? அதாவது மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இடி அதாவது பிஜேபி, அவங்க இடின்னு அதை சொல்லல, பிஜேபின்னே சொல்றாங்க. பிஜேபி வந்து திமுக கிட்ட ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது, அது கிடைச்சிருச்சுன்னா இடி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, அப்படி ஒரு உண்மை இருக்கா? திமுக தவறு செய்தது என்றால் இடி திமுக மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்படித்தானே பத்திரிகையாளர்கள் பேசணும். ஆமா, அப்படித்தானே பேசணும். மனசாட்சி உள்ள அப்படித்தான் பேசணும். பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்ல, அந்த பொறுப்பு மனசாட்சி வந்து பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா குடிமக்களும் அப்படிதான். குற்றங்களை திமுக இழைத்தது என்றால் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துங்கள், சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுங்க அப்படிங்கிறது தானே மனசாட்சி உள்ளவங்க பேச வேண்டிய பேச்சு. நீங்க பிஜேபிக்கு வேண்டியதை நீங்க செய்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்னு பேசுவதற்கு பொருள் என்ன? அது வந்து நேர்மையாக இதழியல் நேர்மை அதுல வெளிப்படுதா? அது ஒரு ஒப்பீனியன் தானே. விட்டுருவாங்கன்னா நீங்க அடிப்படையான பிரச்சனை உங்களுக்கு என்ன? திமுக கொள்ளையடிக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல, திமுக கொள்ளையடிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப கொள்ளையடித்தவர்களை தப்ப விடுவதற்கு ஈடியும் ஒன்றியத்தை ஆளும் கட்சியும் சேர்ந்து திமுகவோட டீல் போடுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ அவர்கள் மேல உங்களுடைய பார்வை என்ன? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த எல்லா விஷயத்திலையும் திமுக மேல மட்டும் என்ன பேசணுமோ அதை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி பேசுவதற்கு என்ன காரணம்? அந்த கேள்விக்கு வந்து கேள்வி ரொம்ப முக்கியமானது. அங்கதான் வந்து 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. தொடர்ந்து 3 முறை தமிழ்நாட்டு மக்களால மக்களவை தேர்தல்கள்ல முழுமையாக நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பாஜக இந்த பிரச்சனையை அணுகுது. தங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை அதிமுகவுக்குள்ள நிறுவுவதற்காகவும் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறதுக்கான முயற்சியிலையும் தீவிரமாக லைஃப் ஆர் டெத் ஸ்ட்ரகிள் மாதிரி அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் முயற்சி செய்யறாங்க. இந்த இடத்துல வந்து தொடர்ந்து இப்போ கூட்டணியாக இருந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்து கூட்டணியாக இருந்தே 2019 2021 ஒரு மக்களவை தேர்தல், ஒரு சட்டப்பேரவை தேர்தல், அதுக்கப்புறம் 2024 அந்த கூட்டணி இல்லாம பிரிஞ்சு நின்று ஒரு மக்களவை தேர்தல்னு தொடர்ந்து முழுமையான தோல்விகளை தழுவி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவின் பலம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை பலவீனப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் வருது. இது அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல பலன் கொடுத்திருக்குல்ல சார். 2G விவகாரத்துல இப்ப அதுவும் பலன் கொடுக்கும்ல. இப்ப இந்த டாஸ்மாக் விவகாரமும் பலன் கொடுக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? ஸ்டாட்டிக் இல்ல, அதாவது அரசியல் வந்து ஒரு நிலையான
இடத்துல இருப்பது இல்லை. அது இயங்கிக் கொண்டே இருப்பது அரசியல். நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகளின் போது இந்த அரசியல் சூழல் இல்லை. அன்றைக்கு வந்து கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க. அதாவது ஒப்பீட்டளவுல அவங்க 2 பேரும் சமமானவர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வேற. அந்த கேள்விகள் அரசியல் ரீதியான கேள்விகள். அந்த கேள்விகளுக்குள்ள நான் போகல. ஆனா தேர்தலை எதிர்கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது மாறி மாறிதான் மக்கள் அவர்களுக்கு வாக்களிச்சுட்டு இருந்தாங்களே தவிர ஒரு 2 பேர்ல ஒருவரை உயரத்துல தூக்கி வைக்கிற இடத்துக்கு அவங்க போகல. ஆனா 2018க்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேற. அதுதான் இயங்கி கொண்டிருக்கிற சூழல்னு நான் நினைக்கிறேன். அது மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் ஒரு உறுதியான கூட்டணியை பார்க்க முடியுது. அந்த கூட்டணி அரசியல் ரீதியான கூட்டணியாக இருக்குது. பல்வேறு அரசியல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும், காந்தி, நேரு, காமராஜ் அரசியல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடியவங்க, பெரியார், அண்ணா, கலைஞர் அரசியல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடியவங்க, மார்க்ஸ், ஏங்கல்ஸ் வழியில இருக்கக்கூடியவங்க, அம்பேத்கர், அயோத்திதாச பண்டிதர் அந்த ஸ்பெக்ட்ரமுக்குள்ள இருக்கக்கூடியவங்க, அப்புறம் காயிதே மில்லத் சார்ந்து வரக்கூடிய அமைப்பினர் அப்படின்னு ஒரு மாற்றங்களுக்காக, உரிமைகளுக்காக போராடக்கூடிய அரசியல் சக்திகள் எந்தெந்த அரசியல் ஸ்பெக்ட்ரம்ல எல்லாம், அலைவரிசையில எல்லாம் இருக்குமோ அவை அனைத்தும் ஒரே கூட்டணியில இருந்து உறுதியாக மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவர்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். அந்த இடத்துல அவர்களை கலைப்பதற்கு, அவர்களை தோற்கடிப்பதற்கு முழு மூச்சாக வேலை செய்யும் போது மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், அவதூறு, அதாவது தவறான செய்திகள், பொய்யான செய்திகள், திரிக்கப்பட்ட செய்திகள், அவதூறுகள், இவை எல்லாமே மக்கள் முன்னால வந்து சேரும். காத்துல தூசி அடிச்சுட்டு வர்ற மாதிரி வரும், வந்து சேரும். அதுல அந்த ஒரு கடந்த காலத்துல எங்கேயோ படிக்கும் போது படிச்ச ஒரு வரி நினைவுக்கு வருது. பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம், அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் படிச்சிருக்கிறேன். பொக்குகள்னா இப்ப எங்க சவுத்துல வந்து அதை சாவின்னு சொல்லுவாங்க. நெல் இல்லாத உமி மட்டும் இருக்கக்கூடிய பகுதியை சில பகுதிகளில் பொக்குகள்னு சொல்றாங்க, வேற சில பகுதிகளில் வேற பேர் கூட சொல்லக்கூடும். அந்த பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம், அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை என்பதைத்தான் நான் இதுல அடிப்படையாக என்னுடைய புரிதல் அதுதான் எனக்கு முதன்மையானதாக தெரியுது. அவதூறுகளை பரப்புவதன் மூலமாக வழக்குகளை விசாரணை செய்து மெய்ப்பிக்காமல் அரவிந்த் கெஜ்ரிவால அடிச்ச மாதிரி ஜெயில போட்டாலே குற்றவாளிங்கிற ஒரு பிலீஃப தமிழ்நாட்டுல நீங்க கொண்டு வர முடியாது. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உடனடியாக முதலமைச்சர் ஆனவரை எதிர்கட்சியிலேயே நாங்க பார்த்திருக்கிறோம் கடந்த காலங்கள்ல. அதனால இது எல்லாமே பாசிங் கிளவுட்னு கமல் சொல்லுவார்ல ஏதோ ஒரு படத்துல, அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு பாசிங் கிளவுடாக போயிடும் நினைக்கிறேன். ஆனா அரசியல் சூழல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய, தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்றதுக்கு, தேர்தல் வேலைகளை அந்த கட்சி செய்ய விடாமல் பண்ணுவதற்கு ஒரு பெரிய நெருக்கடியை இதன் மூலமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வேறு சில மாநிலங்கள்ல அவர்கள் எடுத்து கையாண்ட விஷயத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுல. அங்க ஆம் ஆத்மியை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கு கெஜ்ரிவாலுடைய அரஸ்டே பயன்பட்டது இல்லை. அதே போல இங்க அப்படியான இவர்களுடைய இறுக்கமான வேலைகள் ஒரு சூழலை, ஒரு நெருக்கடியை தேர்தல் நேரத்துல கொடுக்காதா? ஹேமந்த் சோரனையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம கண்ணு முன்னாடி 2-3 நிகழ்வுகள் நடக்குது. அதுல ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் ஹைலைட் பண்ணுதே ஏன்? ஹேமந்த் சோரன் ஜெயிச்சிட்டார்ல. ஹேமந்த் சோரனை ஜெயில போட்டீங்க. ஜெயில போடுறதுக்கு முன்னால முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வச்சீங்க. அதுக்கப்புறம் அவருடைய கட்சியில அவருக்கு தளபதியாக இருந்த ஷிண்டேய வெளியில கொண்டு போனீங்க. என்ன பேரிட்டு அழைத்தாலும் ரோஸ் ரோஸ் தானே, அத மாதிரி. அதனால அவருக்கு பேரை கரெக்டா சொல்லலன்னு 4 நண்பர்கள் வந்து நம்ம திட்ட போறாங்க. ஷிண்டேய சம்பாய் சோரனா என்ற ஷிண்டேய வெளியில கொண்டு போனீங்க. உங்க பிஜேபி கட்சிக்குள்ளேயே சேர்த்துட்டீங்க. தேர்தல்ல அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அந்நிய அறையும் தூக்கிட்டீங்க. இவ்வளவுக்கு பிறகு அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார்.
நீங்க தமிழ்நாட்டுல அதே மாதிரி நடக்காது அப்படின்னு ஏன் நினைக்கணும்? ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவர்கள், ஊடகங்கள்ல பணியாற்றியவர்களுக்கு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டுமே நினைவுக்கு வராங்க? அப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம் அப்படின்னாவது சொல்லணும்ல. உறுதியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்ததுதான் நடக்கும்னு ஒரு செய்தியை மக்கள் மத்தியில கருத்தாக பதிவிடுவதற்கு என்ன காரணம்? பதிய செய்வதற்கு ஏன் முயற்சிகள்ல இறங்குறீங்க? அப்ப அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குங்கிறீங்க. அதிமுக இறங்கட்டும், எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். பாஜக இறங்கட்டும், எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு கையில அரசியல் ஆயுதமாக ஒருவேளை திசை மாறி போன விசாரணை அமைப்புகள் இயங்கட்டும், இதுதான் நடைமுறை அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடியவங்க ஏன் ஒரு பக்கமாக ஃபுல்லா பேசுறீங்க? நீங்க பேசலையான்னு கேட்பாங்க பதிலுக்கு. கேட்கட்டும், நீங்க பேசலையான்னு கேட்டா அப்ப பதில் சொல்லலாம். நாங்க வந்து இதுதான் அந்த அவதூறுகள் தொடரும், ஆனா அவை பலன் தராது அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இன்னொரு கேள்வி அது கேட்டீங்கல்ல, முதலமைச்சருடைய ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களை நிலைகுலைய செய்யாதா அப்படின்னு. அவரு டீனேஜ் முடிச்சு ஒரு டீனேஜுக்கு அப்புறம் தான் ஒரு இளைஞனாக அரசியல் வாழ்க்கையை தொடங்குற காலத்திலேயே அவரை நிலைகுலைய வைக்கிறதுக்கு எதேச்சதிகார அரசு வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை செய்தது. அதை தாண்டி தான் அவர் வந்து பேபி ஸ்டெப், முதல் ஸ்டெப்பே எடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால மு.க. ஸ்டாலினை அவங்களால டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உதயநிதியை வேறு பல்வேறு வழக்குகளை போட்டு, இந்தியா முழுக்க வழக்குகளை போட்டு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்த்தாங்க. அதுல அவரு கொஞ்சம் கூட கலங்கியதாக தெரியல. அதனால அவர் குடும்ப உறுப்பினர்களையும் அவரையும் டிஸ்டர்ப் பண்ண இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக அவர்களுடைய உறுதியை, மன உறுதியை கலைத்து விட முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஓகே, தேர்தல்ல இது மக்கள் மத்தியில எடுபடுன்றதையும் நீங்க நினைக்கல? எடுக்க முடியும்னு நினைக்கல. ஆனா மக்கள் மத்தியில் அது எடுபட வேண்டும்ங்கிற முனைப்போட பெரிய சக்திகள் வேலை செய்கின்றன. இதை முழுமூச்சாக எதிர்த்து களத்துல நிற்க வேண்டிய பொறுப்பு அந்த சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவசியமான கடமை அப்படிங்கிறதையும் நான் நினைக்கிறேன். புரியுது. ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் இந்த ரெய்டு குறித்து உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கான்ஸ்பிரசிகளுக்கு ஒரு டீட்டெயிலான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி மில்டன்.